வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை தான் வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாட்டர்டே ஒரு வார் சுச்சுவேஷன்ஸ் ஆயிடுச்சு. அந்த லெவல்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸுக்கு அதுக்கு தாண்டி போனாலும் அதை தாண்டி கீழே போகாத அளவுக்கு தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. இட் மீன்ஸ் அந்த நம்மளுடைய ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் 25,032 கடந்து ஓப்பன் வச்சுட்டாங்க. பட் அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருந்திருக்காங்க. அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஓவராலாக அன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை இருந்த அந்த புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி மார்க்கெட் போயிருக்கு. பட் அகெயின் அதை இன்னமும் தொடர்ச்சியாக கீழே போக விடாமல் உள்ளவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த செஷன் 0 to hero நம்மளுக்கு ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே போயிட்டு அகைன் ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ணதுனால நமக்கு மேலே கால் ஆப்ஷன்ஸுடைய 0 to hero ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு டேபிளுடைய எட்ஜ் 600. ஸோ 600 to 800, 800 ஒரு சின்ன ஹேர்டில் கொடுத்துட்டு 800ஐயும் பிரேக் பண்ணி 900க்கு கீழே வரைக்கும் முடிச்சுக்கிறாங்க. ஸோ மொமெண்டம் ஏன்னா ஓப்பனுக்கு மேலே இருக்காங்க இல்லையா, ஸோ மொமெண்டம் அப்படியே போய் தான் முடிகிறதுக்கு சான்சஸ், ரிவர்சல் இல்லாமல் மேலேயே போய் முடிச்சுக்கிறாங்க. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில், வார் சுச்சுவேஷன்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் ஆகட்டும், மார்க்கெட்டுக்கு நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா நெகட்டிவில் தான் முடிக்கணுமே தவிர மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்குன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸோ ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவ் போயிட்டே இருக்குன்ற அவசியம் கிடையாது. பாசிட்டிவில் முடித்தா போதும். அது 50 பாயிண்ட்ஸாக இருக்கலாம், 100 பாயிண்ட்ஸாக இருக்கலாம், 200 பாயிண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை 1% இருக்கலாம். இப்போ நாளைக்கு ஓப்பனே எடுத்துக்கோங்க, நியர்பை இப்போ பாருங்கள் கிஃப்ட் நிஃப்டியில். ஸோ நம்மளுடைய ஃப்யூச்சர்ஸ் எங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்க, 24,982. நம்மளுடைய ஃப்யூச்சர்ஸ் எஸ்ஜிஎக்ஸில் என்ன ட்ரேட் ஆகிருக்காங்க, 24,232. அப்போ கிட்டத்தட்ட இதில் ஒரு 650 பாயிண்ட் இருக்காங்களா, 750 பாயிண்ட் இருக்காங்க சரிங்களா. 750 பாயிண்ட்டு கீழே ஓப்பன் ஆகிறாங்க. இப்போ 750ன்றப்போ எத்தனை பர்சன்ட்டு, கிட்டத்தட்ட 3% இப்போ இருக்கிற ப்ரைஸில் சரிங்களா. கிட்டத்தட்ட 3% கிட்ட ஓப்பன் ஆகுறாங்க. அப்போ இப்படி ஓப்பன் ஆகும்போது ஆல்மோஸ்ட் அவங்க நெகட்டிவ், இன்னமும் அவங்க நெகட்டிவ் போகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்க அவ்வளோதான். அப்போ அந்த புட் ஆப்ஷனுக்கு என்ன ப்ரீமியம் கொடுத்துருந்தாங்களோ அதை கறக்க ஆரம்பிப்பாங்க, டிகே பண்ண ஆரம்பிப்பாங்க. மேலே கால் ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்துட்டு அதையும் டிகே பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அதே தான் நாளைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட்டில் ஓப்பனுக்கு கீழே வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு கீழே ஒரு 200 இல்லை ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே கொடுத்துட்டு கூட திருப்பி ரிவர்சல் கொடுத்து புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை கரைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு அங்கே வால்யூம்ஸ் இருக்குது. இட் மீன்ஸ் அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் நிறைய பேர் பையர்ஸ் உள்ளே வருவாங்க, புட் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ். ஸோ அவங்கள ட்ராப் பண்ணி இன்னும் கொஞ்சம் அகைன் கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களால ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதே மாதிரி இம்ப்ளைடு வால்டிலிட்டி, இந்த ஐவி கிடையாது, ஆப்ஷன் ப்ரீமியத்தில் இருக்க ஐவி இம்ப்ளைடு வால்டிலிட்டி, அது நாளைக்கு இன்னும் ஹையராக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 15-17 இருக்காங்க. அப்போ நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமாகும். அப்போ அதிகமாக இருக்கும்போது என்ன இருக்கும், வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் மீன்ஸ் அந்த ஒரு ஆப்ஷன்ஸில் கால் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும் இல்லை புட் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய ப்ரீமியத்தினுடைய ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் போனால் ஒரு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா கூட ஈஸியாக அதை எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு நார்மல் டேஸில் ஒரு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது அதுக்கு டபுள் த ஸ்டாப் லாஸ் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவுக்கு ஓகே அப்படின்னா தான் உள்ளே வரணும். குறிப்பாக இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நியர்பை ஒரு 1 or 2 இயர்ஸுக்குள்ளே நீங்கள் இப்போ ட்ரேடிங்குள்ளே வந்திருக்கீங்க, இல்லை ஒரு 6 months இல்லை 1 yearக்குள்ளே தான் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்திருக்கீங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வந்திருக்கீங்கன்னா தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை. ஏன்னா எந்த பக்கம் வேணாலும் மூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் கால் சைடு இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கீழே வரும். புட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கும், பட் மேலே போகும். அதை இங்கே டேபிள் ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணும். இப்போ ஒரு ஓப்பன் மார்க்கெட்லேயே 2 புட் ஆப்ஷன்ஸ் அன்றைக்கி எடுத்துகிட்டிங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டே நம்மளுக்கு 800 புட் ஆப்ஷன், 900 புட் ஆப்ஷன் வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் அதுக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க. மார்க்கெட் கீழே தான் இருக்குது, ஆனால் ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் உள்ளே இருக்குது. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 24,200 இல்லை 24,100 ஓப்பன் ஆகிட்டு 24,000 கால் இருந்தாங்கன்னா என்ன ஆகும், மார்க்கெட்டு கீழே தான் வரும். ஏன்னா ஐடிஎம் கால் ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ யார் ஐடிஎம் கால் ஆப்ஷன்ஸ் இல்லை ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் யாராவது இருக்காங்களா பாருங்கள். மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கு ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் ஐடிஎம் கால் ஆப்ஷன்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ ரேஞ்ச் நம்ம எடுக்க தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் ஒரு வேளை
ஒரு ஓவர் நைட்டில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்து மார்க்கெட் அகைன் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இந்த ரேஞ்சை வச்சுக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சு நம்மளுக்கு 800 மார்க்கெட் முடிச்சிருக்காங்க இல்லையா, கீழே 24,800, இப்போ 24,800 25,000, அப்போ 24,900 ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வந்து டேரக்ட் டு 24,500 டு 25,500, அப்போ 24,750ன்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இதுதான். ஸோ ரேஞ்ச் எப்படி எடுக்கணும், ப்ரீமியத்தை கால்குலேட் பண்ணி ரேஞ்ச் எப்படி எடுக்கணும்னா பாட்டமில் தான் நம்ம எடுக்கணும், வேறு வழி கிடையாது. பாட்டமில் எங்கே எடுக்கலாம், இந்த இடத்துல குறிப்பாக வந்து 24,000க்கும் 24,500க்கும் எடுக்கலாம். அப்போ அவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்ன 42ன்னு எடுத்துக்கிட்டால் 24,462, 24,000 புட் ஆப்ஷனுக்கு 17 ரூபா அப்படின்னா கீழே நம்மளுக்கு 25,900 சம்திங் வரும். ஸோ இப்போ இதில் ஒய்டஸ்ட் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சு நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுன்றப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வச்சுக்கலாம், 24,500 இல்லை 24,000 அப்படின்றத வச்சுக்கலாம். அதை தாண்டி கீழே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டேபிள் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் இல்லை ஒயிட் ரேஞ்ச் அப்படியே ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் ஃபார்ம் ஆகி கீழே இந்த ஒயிட் எட்ஜோட பாட்டத்தை கடந்து ட்ரேட் ஆகிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் இருந்தாங்க அப்படின்னா கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டு என்னவாங்க, ஒன்று மேலே ஒரு சின்ன வாலட்டிலிட்டி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லாட்டி சைட்வேஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓப்பன் மார்க்கெட்டில் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஓப்பன் வச்சு ஓப்பனுக்கு மேலே வச்சு அந்த இடத்த ஸ்ட்ராடில் பண்ணிட்டாங்க. என்ன விஷயம், ஸ்ட்ராடில், அதாவது கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். உதாரணத்துக்கு ஒரு 24,200 இல்லை 24,300 இல்லை 24,000லேயே ஓப்பன் பண்ணி ஸ்ட்ராடில் வச்சுட்டாங்கன்னா கூட, இல்லை 24,500 ஓப்பன் பண்ணி ஸ்ட்ராடில் வச்சா கூட மார்க்கெட் சைட் வேஸில் போக ஆரம்பிச்சிடும். ப்ரீமியத்தை டிகே பண்ணுறதுக்கான வேலைகளை நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி இதில் வீக்லி ரேஞ்ச் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, வீக்லி ரேஞ்ச் வேணால் நீங்கள் பார்க்கலாம், பட் அதை நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வீக்லி ரேஞ்சுக்கு இங்கே மார்க்கெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷன்ஸ், வார் சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு. ஸோ அப்போ அந்த வார் சுச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கும்போது இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன ரஷ்யா அண்ட் உக்ரைன் மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியாது. ரஷ்யா அண்ட் உக்ரைன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதனுடைய இம்பேக்ட் இருந்தது. போக போக அதை பற்றின இம்பேக்டே இல்லை மார்க்கெட்டில். இம்பேக்டே இல்லாமல் மார்க்கெட்டு ஷட்டிலாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது அங்கே போருக்கும் இங்கே மார்க்கெட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி. பட் இது அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரிசோர்ஸஸ்க்காக நடக்கக்கூடிய ஒரு போர். அப்போ அந்த ரிசோர்ஸஸை வந்து வெளியில் எங்கெங்கெல்லாம் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பிளாக் பண்ணுவாங்க. பிளாக் பண்ணி அதனுடைய ஃபினான்ஷியல் க்ரைசிஸை கொஞ்சம் கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க, வேறு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இதை வந்து வேறு நாடுகளும் தலையிட்டு இந்த வாரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வார்ன்றது கிட்டத்தட்ட இந்த இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ்க்கு அடுத்த ஒரு 1 மந்த்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வாரத்துக்கு வந்து இந்த வார் வந்து முடிவடையவில்லை அப்படின்னா வீக்லி ரேஞ்ச் எடுக்காதீங்க. வீக்லி ரேஞ்ச் எடுத்தால் இல்லை வீக்லி ஸ்ட்ராட்டஜி செல்லிங்கை வந்து போடக்கூடாது. இன்ட்ராடேலையுமே செல்லிங் வந்து டபுள் சைடு அந்த ஸ்ட்ராங்கிளோ இல்லை ஸ்ட்ராடலோ, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் இதெல்லாம் வந்து போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடி வாங்கும். ப்ரீமியம்ன்றது திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 நாள் வந்து ப்ரீமியத்தை நல்லா ஏற்றி வச்சுட்டு எக்ஸ்பைரி இருக்கக்கூடிய 2 நாளில் ப்ரீமியத்தை கரைச்சிருவாங்க. ஸோ அதுவும் நடக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண மார்க்கெட்டில். குறிப்பாக ஆப்ஷன் பையர்ஸ் ஒரு ப்ரைஸு நியர்பை இந்த டேபிளினுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸாக பாருங்கள். டேபிளில் எது எட்ஜாக க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு ஸ்ட்ராங்கிலோ ஒரு ஸ்ட்ராடலோ க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதில் எது எட்ஜுன்றதை டிசைட் பண்ணி அதிலிருந்து ரேஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் ப்ராஃபிட் வச்சுட்டு வெளியில் வந்துடணும். இந்த மாதிரி மார்க்கெட்டில் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மல் மார்க்கெட்டில் நீங்கள் ஹோல்டு பண்ணி இது வேணால் பண்ணலாம். பட் இந்த மார்க்கெட்டில் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா எஸ்எல் போடாமல் அதுவும் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் இலக்கு நெடுகு இல்லை எஸ்எல் வந்து ஹிட் ஆகும். ரிவர்சல் வந்து வேகமாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே போகிற மாதிரி காப்பாங்க. கீழே போயிட்டு திருப்பி ஒரு 200 பாயிண்ட்டை மேலேயும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில். அல்லது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராடலோ இல்லை ஸ்ட்ராங்கிலோ போட்டுட்டு மார்க்கெட்டை ஷட்டிலாக உள்ளே வச்சுட்டாங்கன்னா சைட் வேஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரீமியம் ஓப்பன் மார்க்கெட்டில் கொடுக்கப்பட்ட ப்ரீமியத்தை வந்து டிகே பண்ணி மார்க்கெட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கும். ஸோ ஐவி பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு கால் சைடு 18, புட் சைடு வந்து கிட்டத்தட்ட 20 இருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் ஐவி வந்து ஹையராக தான் இருக்குது. இது இன்னமும் அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது.
ஸோ இந்த ஏடிஎம் ப்ரீமியமே இப்போ பார்த்துட்டிங்கன்னா 850 இருக்காங்கன்னா 850 290 ப்ளஸ் 250 அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட 540 பாயிண்ட் ஏடிஎம் ப்ரீமியமே இருக்குது. ஒரு நாள் நம்மளுக்கு லீவும் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் மார்க்கெட்டை. வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு மூவ்மெண்ட் நடக்குதுன்னா தொடர்ச்சியாக அந்த மூவ்மெண்ட் நடந்துடும் அப்படின்றத எடுத்துக்காமல் மினிமம் ப்ராஃபிட்டில் எல்லா நாளும் எப்படி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைக்கலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்கை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி மார்க்கெட்டில். அப்படி இல்லை அது உங்களுக்கு உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவுக்கு உங்களுடைய தனிப்பட்ட அந்த ஃபினான்ஷியல் கன்சல்டேஷன் அது ஒத்து வரல அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து தவிர்த்துறது நல்லது. ட்ரேடிங்கே ஆப்ஷன் பையர்ஸ், குறிப்பாக ஆப்ஷன் பையர்ஸ் வந்து இந்த ஒரு 2 to 3 days நியர்பை ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கும்போது ட்ரேடிங்கை தவிர்த்துறது நல்லது. அதுவும் பிகினராக இருக்கீங்க, ஒரு 6 months to 1 yearக்குள்ளே தான் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங்கை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது குறைந்த காலத்துக்கு. ஏன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஐவி வந்து 20க்கு மேலே இருக்கும்போது இன்னமும் அதிகமாக இருக்கும். இப்போ 20 தான் இருக்காங்கன்ற பட்சத்தில் 20-25க்குலாம் மேலே போகும்போது இன்னமும் அதிகமாக இருக்கும். ஸோ புட் ஆப்ஷன் சைடு அதுவும் அதிகமாக இருக்கும்போது புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுத்துருவாங்க, அகைன் திருப்பி வேகமாக கரைப்பாங்க. ஸோ இது நம்ம வந்து டேபிளுடைய ரேஞ்சை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது எவ்வளோ தூரம் போவாங்க வருவாங்கன்னு. நம்ம இன்ட்ராடேயில் நாளைக்கு க்ரியேட் ஆகி வரும் இல்லையா டேபிள், அந்த டேபிளில் பண்ணலாம். ஸோ அந்த டேபிளில் நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, அது ஆல்மோஸ்ட் ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயும். ஸோ அதில் ஏதாவது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது செட்டில் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரை. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த விஷயங்கள் என்ன நடந்தாலும் டேபிள் மாறாது, ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் மாறாது. சரிங்களா? டேபிள் வந்து அதில் என்ன இருக்கோ, ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் இருந்தால் ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆகும், ஐடிஎம் கால் ஆப்ஷன்ஸ் இருந்தால் கால் ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆகும், இல்லை ஸ்ட்ராடல் இருந்தால் ஸ்ட்ராடல், ஓடிஎம்மில் ஸ்ட்ராடல் இருந்தால், அதாவது நியர்பை ஏடிஎம்மில் ஸ்ட்ராடல் இருந்தால் ஸ்ட்ராடலு, ஓடிஎம்மில் சின்னதாக ஸ்ட்ராங்கிள் இருந்தால் அந்த ஸ்ட்ராங்கிளுக்கு அதுக்கு தான் ரியாக்ட் ஆகும் மார்க்கெட். ஸோ அதில் எட்ஜ் எதையை க்ரியேட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த இடத்துல அமையும். ஸோ ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு 2 to 3 minutes டைம் கொடுத்து ஒரு 5 minutes டைம் கொடுத்து டேபிளில் செட் பண்ண அலோவ் பண்ணுங்கள். டேபிள் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் 5 minutes. அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் டேபிளில் எட்ஜ் என்னவோ அந்த எட்ஜுக்கு நியர்பை மேலே ஒரு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் to 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்குள்ளே எந்த மாதிரி எட்ஜஸ் க்ரியேட் ஆகுதோ அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.